போடு ஓட்ட அப்புறம் பாரு நாட்டை அப்படின்னு இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் அடையாளம் கண்டு கொடுத்த ஒரு தலைவனுக்கு வாக்களிக்க உங்களுக்கு தெரியல? வெக்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? எங்க இவ்வளவு நாள் இவ்வளவு செய்திகள் கேள்விப்படுறீங்களே, அப்ப கூட அவங்களுக்கு வாக்களிக்கணும்னு தோணல? சூடு இல்ல, சொரணம் இல்ல, எதுமேவா இல்ல? பாத்துக்கிட்டீங்களா அண்ணன் என்ன சொல்றாங்கன்னு? மறுபடியும் கேளுங்க. சூடு இல்ல, சொரணம் இல்ல, எதுமேவா இல்ல. உங்க அதிபரையா ஆவுனா முப்பாட்டன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறாரு. பொற்கை வேந்தர் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தா அது அவருக்கு தெரியுமா? அந்த முப்பாட்டுன்னு சொல்ற மதுரை ஆண்ட ஒரு ராஜா, அந்த ராஜா மக்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ராஜா. அந்த ராஜா என்ன பண்ணுவாருன்னா, மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு மார்வேஷத்துல மக்களோட மக்களா போய் விசாரிக்கிறது அவரோட வேலையே. அப்படி போய் விசாரிச்சு அவங்களோட குறையெல்லாம் தீர்த்து வைப்பாரு. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ராஜா. அப்படி ஒரு நாள் நைட் டயத்துல வீடு வீடா போய் நம்மளை பத்தி என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி கேட்கும் போது அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா, நாளைக்கு காலையில நான் கப்பல்ல வெளிநாடுக்கு போறேன், பார்த்து பத்திரமா இருங்கன்னு அவர் மனைவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி மறுநாளும் ராஜா ஒவ்வொரு வீடா போய் ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அதே வீட்டுல ஒரு ஆண் குரல் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி கேட்ட ராஜா வெளிநாடு போறேன்னவரு எப்படி இங்க இருக்கிறாருன்னு கதவு தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. யார் அது கதவு தட்டுறது அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் கேட்டோடனே ராஜா பதற ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, அந்த வீட்டுக்காரர் தான் உள்ளார இருந்திருக்காரா, தெரியாம நம்ம கதவு தட்டிட்டோமே பதற ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மனைவி மேல சந்தேகப்பட்டு பிரச்சனை நம்மளாலே உருவாயிடுன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லா வீடும் ஒவ்வொரு வீடா தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மறுநாள் எல்லா மக்களும் போய் ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு எங்க எல்லார் வீட்டையும் ஒருத்தன் கதவு தட்டிட்டு போயிருக்கான், அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க மக்கள். இப்பவே அவனை கண்டுபிடிக்கணும், உடனே அவன் கைய வெட்டணும் மக்கள் கோரிக்கை வச்சாங்க. உடனே ராஜா என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருந்து வாள் எடுத்து ஓங்கி அவர் கைய வெட்டி துண்டாக்கிக்கிட்டாரு. உடனே மக்கள் எல்லாம் பதற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லார் வீட்டையும் நான் தான் தட்டுனேன் அப்படின்னு நடந்ததை மக்கள்கிட்ட சொன்னாரு. மக்கள் என்ன கேட்டாங்கன்னா, அதுக்கு போய் கைய வெட்டலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ராஜா என்ன சொன்னாருன்னா, மக்கள் திருப்பி மகேஷன் திருப்புன்னு சொன்னாரு. மகேஷன்னா மகேஸ்வரன், ஈஸ்வரன்னா சிவனை குறிக்கும். இத பார்த்துட்டு கண் கலங்கின மக்கள் அவருக்கு பொற்கை வேந்தன் அப்படின்னு பட்ட சுட்டினாங்க. அப்படி மக்கள் திருப்பி மகேஷன் திருப்புன்னு நினைச்ச ராஜா எங்க ஓட்டு போட்ட மக்களை பார்த்துட்டு சூடு இருக்கா சொர்ணம் இருக்கான்னு கேக்குறாங்களே, இவங்க எங்க? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.